வர பேஷண்ட்ஸில் நிறைய பேர் வர்ற ப்ராப்ளம் வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஃபேட்டி லிவர் டிசீஸ் எதனால் வரலாம்? ஸோ 2 விஷயங்கள்னால வரலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து ஆல்கஹால்னால் முதல்ல பாதிப்படைய ஆரம்பிக்கிறது வந்து லிவரில் கொழுப்பு தங்கி லிவர் வந்து வீங்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு கண்டிஷன் வந்து ஆல்கஹால் இல்லாமலே, அதாவது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னு சொல்லுவோம். அதாவது ஆல்கஹால் இல்லாமலே நம்மளோட எடுக்கிற டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மூலமாக இந்த மாதிரி ப்ராப்ளமும் வரும். ஸோ இது வந்து இப்போதைக்கு கரண்ட்லி த மிடில் ஏஜ் பாப்புலேஷனுக்கு இது ரொம்ப காமனாக இருக்குது. லைக் 25 வயசுலேருந்து 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ்க்கான ப்ராப்ளம் வந்து இட்ஸ் ஆன் வெரி ஹை இன்சிடென்ட்ஸ். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைக் சரி யாருக்கு எனக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கலாமா, எல்லாம் இல்லை இப்படி இருக்கலாமா அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தீங்க, அப்டமன் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிட போகுது. பட் அனுமானமாக யூஸ்வலி வந்து யாருக்கு லைக் வயிறு தொப்பை அதிகமாக இருக்கோ, அப்டாமினல் ஒபிசிட்டி அதிகமாக இருக்கோ, அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை எப்படி சரி பண்ணலான்னா, அஃப்கோர்ஸ் லைக் ஒன் இஸ் டயட் அண்ட் செகண்ட் இஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ எது வந்து ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கிற இப்போ ஏகப்பட்ட யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி நிறைய பேர் நிறைய விதமான ஒப்பீனியன்ஸும் இதுவும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் எல்லாருக்குமே வந்து ஜென்ரலாக வந்து அந்த அவேர்னஸ் வந்து இப்போ நல்லாவே இருக்குது. இது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதலா இல்லை நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு இது தெரியும். இப்போது நம்மளோட ஃபுட் சாய்ஸஸும் அதுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும். ஸோ இப்போ ஒரு இடத்துல நீங்கள் போகிறீங்க, ஒரு டீப்லி ஃப்ரைடு ஐட்டம் இல்லை ஒரு முட்டை பப்ஸோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அது சாப்பிட்லாமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே அந்த கேள்வி வைக்கலாம், வெதர் திஸ் இஸ் ஹெல்த்தி ஆர் நாட். அதில் உங்களுக்கு நிறைய பேருக்குமே வந்து தெரியும் இது தேவையில்லாதது, இது வேணாம் அப்படிங்கிறது. இது அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுல் சாய்ஸஸ், இந்த கீரை காய்கறி இது சாப்பிட்லாமா அப்படின்னா தட் இஸ் டெஃபினெட்லி. ஸோ அதை வந்து சாப்பிட்லாம். ஸோ எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் வந்து டயட்ரி லெவல்லையும் சரி, அதே மாதிரி லைஃப் ஸ்டைல்லையும் சரி, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், வாக்கிங் போகணும் இல்லை ஒர்க் அவுட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் இருக்குது. பட் நிறைய பேர் எல்லாருமே சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா லைக் இல்லை சார் நான் வந்து பிஸியாக இருக்கேன், லைக் வந்து என்னால் வந்து நைட் டியூட்டி தான் நான் பார்க்குறேன், நைட் ஷிஃப்ட் தான் வேலைக்கு போகிறேன், என்னால் வந்து கண்டினியூஸாக இது பண்ண முடியாது, என்னால் கரெக்டான டைமில் சாப்பிட முடியாது. அந்த ஆக்குபேஷனல் ப்ராப்ளம் உலகம் ஃபுல்லாக இருக்குது, இன்க்ளூடிங் டாக்டர்ஸ். லைக் வி ஈவன் டூ இல்லை ஒரு கண்டினியூஸாக 18 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ நைட்டாக சரியான தூக்கமும் கிடையாது. ஸோ அது மாதிரி நிறைய ஒவ்வொரு ஆக்குபேஷனும் ஒவ்வொரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கிறது தான். ஸோ மிலிட்ரியில் இருக்கிறவங்கள விட நம்ம யாரும் பெரிய ரிஸ்க் எடுக்கல. அவங்க உயிரை பணையை வச்சுட்டு சேவை செய்கிறப்போ எல்லாருமே ஒர்க் ரிலேட்டட் ஒரு ரிஸ்க் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் என்ன முக்கியம்னா நம்மளோட ஹெல்த்தியான சாய்ஸஸ், எந்த டைமில் நம்ம எதை நம்ம எடுக்கிறோம், ஒருவேளை நம்ம இது பண்ணால் அதை காம்பன்சேட் பண்ணி எப்படி அடுத்தது ஹெல்த்தியாக சாய்ஸ் பண்ணலாம், எப்படி நம்ம அடிக்குவேட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத நம்மளே பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ இதுக்கு எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் இருக்குது, அந்த எல்லாருமே வி கேன் டூ தட் ஆன் அவர் ஓன். ஸோ இது மூலமாக பண்ணுறதுனால என்னென்னா முக்கியமாக வந்து வி கேன் ப்ரிவெண்ட் 40 வயசுக்கு அப்புறம் லிவர் கல்லீரல் பாதிப்படைஞ்சு டிரான்ஸ்பிளான்ட் வரணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வராமல் தடுக்கணுன்னா இப்போதைக்கு இருக்கிற அந்த மிடில் ஏஜ் பாப்புலேஷன் 25 வயசுலேருந்து 40 வயசு இருக்கிறவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்து அவங்களே ஹெல்த்தியர் சாய்ஸஸ்க்கு போகணும். அதுதான் இதில் சொல்ல வர்றது. ஐ எம் டாக்டர் வெங்கடேஷ், டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், மலர் ஹாஸ்பிட்டல்.